என் தங்கப்பிள்ளையே, இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் உன் வீட்டின் பூஜை அறையில் நான் சொல்கின்ற இந்த சூட்சமமான ஒரு பொருளை நீ நிச்சயமாக வைத்து விட்டாயானால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்கவும் முடியாது. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி நான் கொடுக்க நினைக்கும் பொழுது, அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வர நினைக்கின்றேன். ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது அதிர்ஷ்டத்திற்கு பெயர் போன வெள்ளிக்கிழமை அல்லவா? இந்த நாளில் இத்தனை நாளும் கிடைக்கப் பெறாத விஷயங்களும் உன் கைகூடி வந்துவிடும். இத்தனை நாளும் நடக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன் தாயானவள் எதையுமே அவ்வளவு சுலபமாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை. அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து விடுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னோடு நின்று உனக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இனி எந்நாளும் நீ விரும்பியது அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ துணிந்து ஏற்றுக்கொள்ள பழகு. முன்னால் நின்று ஒரு மாற்றத்தை உன்னால் காண முடிகிறது என்றால், முன்னால் நின்று இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உன்னால் உணர முடிகிறது என்றால், நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ செய்த மிக பெரும் பாக்கியமாகத்தானே கருத வேண்டும். எல்லாம் தெரியும் என்று ஆட்டம் போடுகின்றவர்களை எல்லாம் பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் இந்த காலம். எத்தனையோ கவலைகள் உன்னிடம் உண்டு. அதை எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது. அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் இங்கு வாழவும் முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்தனத்தை துண்டு துண்டாக வெட்டினாலும் அது மனம் மாறுவது கிடையாது. அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம். வறுமை வந்தாலும் சரி, நிலைமை எப்படி போனாலும் சரி, அது மாறாது. திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் எந்த ஒரு தவறையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான். எல்லா வகையான முகமூடிகளையும் அணியத் தெரிந்த மனிதர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடந்து ஜெயித்து விடுகின்றார்கள். எப்பொழுதுமே நான் நல்லவன் என்று சொல்லிக்கொள்வதை விட, நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்பவன் நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தான் செய்கின்ற காரியத்தினால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே தவிர வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களினுடைய பேச்சு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கும். எப்பொழுது தெரியுமா? குழிபறிக்கும் முன்பு. இதுதானே இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. யாரையும் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடிவதில்லை. யாரையும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிவதும் இல்லை. நிச்சயமாக கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை நீ தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்காது. அது உன்னை விட்டு விரைவாக சென்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுதெல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாளை நம் மனதையும் இருமடங்கு உடைக்க யாராவது வருவார்கள் என்றுதான். அதனால் எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்த நாம் யோசிக்கக்கூடாது. யாருடைய மனதையும் ஒடுக்கி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பெற எண்ணக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கான விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் நீ எதையும் நினைத்து கவலைப்படுவதற்காக அல்ல. இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் எப்பொழுதும் உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது.
இனி என்னவென்றாலும் அதிலிருந்து நீ நிறைவான ஒரு வெற்றியை பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது. எப்பொழுதும் நீ எதையும் எண்ணி கலங்கி விடாமல், இந்த மாற்றங்களை நினைத்து நீ வருந்தி விடாமல், உனக்கென நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. யார் வருகிறார்கள், எதை செய்கிறார்கள், எதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் கிடைத்தது என்று எல்லாம் நினைத்து நீ வருந்தாமல், உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்களில் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். கவனமாக இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். நாம் ஏற்கனவே பல கஷ்டங்களை கடந்து வந்து விட்டோம். ஏற்கனவே பல இன்னல்களை தாண்டி வந்து விட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் நம் வாழ்க்கையை நம்மால் மீட்டெடுத்து விட முடியும் என்பது உன்னுடைய திறமையான எண்ணமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னாலும் நான் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு எதை கொடுத்தாலுமே அதிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த சந்தர்ப்பங்களை தெரிவுபடுத்தி கொடுத்து விடும் அல்லவா. இனி எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த துன்பங்கள் எதனாலும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான், இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நொடி, இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கான வெற்றியை உறுதி செய்து நீ முழுமனதோடு இருக்க வேண்டும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருக்கிறேன் என்பதற்காக எப்பொழுதும் உன்னோடு எந்த ஒரு செயல்கள் நடந்தாலும் அதை தவறாக நீ மதிப்பிட்டு விடக்கூடாது. உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தியும் உன்னை நல்வழிப்படுத்தியும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நல்லபடியாகவே நடந்தது. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும்படி சரியான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பு இன்று இந்த ஆடி வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, என்னாலும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா. உனக்கான திருப்பங்களை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உணர்த்தி கொடுக்கும் அல்லவா. அது போதும், அது ஒன்றே போதும். இனி எப்பொழுதும் இவை அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அத்தனையும் உன்னை சந்தோஷமாக பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை என்பதனால் இந்த நாளில் உன்னுடைய வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும். பச்சை கற்பூரம் உன் வீட்டு பூஜை அறையில் இன்று நிச்சயமாக என் பிள்ளை 10 ரூபாய் கொடுத்தாவது நீ கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் நிச்சயமாக பேரானந்தம் என்ற ஒன்று உன் வீட்டை தேடி தானாக வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் உனக்கு நான் தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை எல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நேரத்திலும் உனக்காக வருகின்ற இந்த தாயானவனினுடைய அன்பினை நீ உணர்ந்தாயானால் ஆடி வெள்ளிக்கிழமையின் இரவில் நிச்சயமாக நீ பச்சை கற்பூரத்தை கொண்டு வந்து உன்னுடைய வீட்டில் தீபம் ஏற்றி விடுவாய். என் குழந்தையே, எது வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் என்னதான் நடந்திருந்தாலும், எதுதான் கடந்து வந்திருந்தாலும், அத்தனை விஷயத்திலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக என் குழந்தை உன்னை இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படித்தான் அம்மா சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு அதிசயம் நடக்கும் என்று.
நீ விரும்பிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்று நான் சொல்கின்றேன். இனி எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் வந்து தருவது இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தட்டும். உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லட்டும். இனி எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ கடந்து வந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த தருணமும் எந்த வாய்ப்புகளும் நமக்கு தெய்வம் கொடுக்கும் பொழுது அதை நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த வாய்ப்புகளையும் தெய்வம் நமக்கு தரும் பொழுது அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடக்கூடாது. என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து நின்றாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடியான சந்தோஷங்களையும் உனக்கு விரும்பியபடியான மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னாலும், நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதில் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் பெறாமல் செல்ல மாட்டேன். உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை என்னவென்று கண்டுபிடிக்காமல் நான் சென்று விட மாட்டேன். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை மாறும். அதுவாகவே இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நாம் நமக்கான சந்தோஷத்தையும் சந்தர்ப்பத்தையும் எந்த இடத்திலும் தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு எதுவும் நமக்கு கிடைக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? நமக்கு எதுவும் நடக்கும் என்று யோசிப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? என்னவாக இருந்தாலும் அதன் முழுமையானது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியாகவே இருக்க வேண்டும். இந்த வராகி முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய சந்தோஷமாக இருக்க வேண்டும். காலங்கள் செல்லட்டும், வாழ்க்கையில் எல்லாமுமே உன்னை விட்டு செல்லட்டும். ஒரு பொழுதும் உன் அம்மா நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்க பாடுபடுவேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை இந்த சூழ்நிலையில் நான் தவிக்க விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இனி ஒரு நாளும் இல்லை. நீ எனக்கு பிடித்தது போல நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிய பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தியும் நிற்க வேண்டாம். உன்னை தேடி தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருவது அத்தனையுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இனி எல்லாவற்றிலும் நமக்கு சந்தோஷம் என்ற ஒன்று உறுதியாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். கலங்காமல் நின்று ஒரு விஷயத்தில் நீ வெற்றி பெற துணிந்தால் மட்டுமே அந்த வெற்றி உனக்கு நிறைவாக கிடைக்கும். நீ எந்த இடத்திலாவது உன்னுடைய மனதை தளர விட்டு விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கூட உறுதியாக உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. பச்சை கற்பூரம் தெய்வ சக்தி மிகுந்தது. எல்லா பொருட்களிலும் முதன்மையானது இந்த பச்சை கற்பூரம். இன்று இந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை உன் பூஜை அறையில் வீசும் பொழுது எல்லா தெய்வங்களையும் அது அங்கேயே தங்கி இருக்க வைக்கும். இந்த வாசனை தெய்வத்தை மயக்கும், அவர்களை அங்கிருந்து வெளியே செல்ல விடாமல் பாதுகாத்து நிறுத்தும். அதனால் என் பிள்ளை, இப்படி உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை விட்டுவிட்டு பின் தவிக்காதே. நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். என்றும் இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் நான் இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் வருவேன். என் நிலையிலும் உன்னை கடந்த இந்த மாற்றத்தை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய அன்பு உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எக்காலத்திலும்
உனக்காக உன் தாயானவள் நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் எல்லா நாளுமே உனக்கு பொன்னான நாட்கள்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.